இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செடிகள் மரங்களில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பூச்சை பற்றி பார்க்க போகிறோன்னா செம்பன்கிற பூச்சை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷில் ஸ்பைடர் மைட்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். சிலந்தி மாதிரி ரெட் கலரில் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அது பாதிக்கப்பட்ட செடிகளில் இலையை திருப்பி பார்த்தீங்கன்னா இலைக்கு பின்புறம் இருக்கும். இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இந்த பூச்சி ஒரு நேரத்துக்கு ஒரு பூச்சி 20 முட்டை வரை இடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது இயர்லியர் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி. இந்த செடியில் அந்த பேன் தாக்குதல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த பூச்சி தாக்குதலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் இருக்குன்னா எக்ஸோடஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமுலண்ட் ஒன்று இருக்குது. அந்த மருந்து பார்த்திங்கன்னா சீவீடு அப்படிங்கிற கடல் பாசிங்களால் தயாரிக்கப்பட்டது. இந்த மருந்து பர் டேங்க் 25 ml 30 ml வரை யூஸ் பண்ணலாம். இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் கேட்கும். இப்போ நீங்கள் கோல்டு கிளைமேட்ஸில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மருந்தோட ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும். இந்த மருந்து இல்லாமல் ஒமைட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து பெர் லிட்டர் 2 ml வரை ஸ்ப்ரே பண்ணலாம். அதோட ரிசல்ட்டு ஓரளவு நல்லாயிருக்கும். எல்லா வகையான மைட்ஸையுமே அது கில் பண்ணிடும். மோர் தென் 57 டைப்ஸ் ஆஃப் மைட்ஸை வந்து இது அழிச்சிரும். இது இல்லாமல் இன்னொரு மருந்து இருக்குது. பேயர் பிராண்டை சேர்ந்த ஒபெரான் அப்படிங்கிற மருந்து. அந்த மருந்து பார்த்திங்கன்னா பெர் லிட்டர் 1 ml ஸ்ப்ரே பண்ணாலே ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த எல்லா செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாம். மோரோவர் சில்லியில் விழுற பிளாக் மைட்ஸாக இருக்கட்டும், ஒயிட் மைட்ஸாக இருக்கட்டும், எக் பிளான்ட்டில் விழுற மைட்ஸாக இருக்கட்டும், ஓக்ரா பிளான்ட்டில் விழுற மைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான மைட்ஸையுமே அது கில் பண்ணிடும். ஸ்பெசிஃபிக்காக ஸ்பைடர் மைட்ஸ் அப்படிங்கிற அந்த ரெட் ஸ்பைடர் மைட்ஸுக்கு வந்து இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ரிட் ஆஃப் பண்ணிடும். ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணாலே பிளான்ட்டில் இருக்க மைட்ஸு ப்ளஸ் எக்ஸு எல்லாமே அழிச்சிரும். மருந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன். இன்கேஸ் ஸ்பைடர் மைட்ஸ் ப்ரிவென்ஷன் பண்ணல செடிக்கு விழுந்தது அப்படின்னா செடியில் வந்து எல்லா இலையும் பழுத்துக்கிட்டே இருக்கும், நோய் விழுந்துக்கிட்டே இருக்கும். பூச்சி கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் மகசூல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாகவே செடியோட க்ரோத்துலேருந்து எல்லாமே பாதிக்கப்படும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது இயர்லி ஸ்டேஜ்லேயே நல்லது. இதில் எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் 2 டோஸ் கொடுக்குறது நல்லது. ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 days கழித்து இன்னொரு டோஸ்